ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். கொஞ்சம் காய்கள் வந்து நிறைய இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் வெயில் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் க்ளீனிங் ஒர்க் பண்ணினேன். பாருங்கள், தெரியுதா எவ்வளோ நல்லா விளைஞ்சிருச்சு. அது மாதிரி கத்திரிக்காய், இந்த அளவு கத்திரிக்காய் ஆயிடுச்சுனாவே இதை எடுத்துறது நல்லது. எத்தனை வெரைட்டி அப்படிங்க பாருங்க, தெரியுதா? அதுக்கப்புறம் வெள்ளை கத்தரிக்காய் தான் நீங்கள் அதிகமாக அந்த தடவை இருக்க மாதிரி தெரியுது. இருங்க, கொத்து கொத்தாக இருக்கா. அந்த பக்கம் கூட இருந்தா அங்கே இங்கே பாருங்க, எவ்வளோ பெருசு. வெள்ளையிலேயே இவன் நீட்டு மாதிரி தெரியுறா, அவள் உருண்டையாக இருக்கிறா. ஸோ வெள்ளையும் நிறைய இருக்கா. அப்புறம் வெண்டைக்காய் இருக்கா. வாங்க, 3 வெண்டைக்காய் இருக்குது. ஒன்றை மட்டும் பறித்து சாப்பிட்றேன். இதெல்லாம் நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஈவினிங் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ போடுறேன், பார்த்து ரசிங்க. நீங்கள் எப்படி வந்து ஷார்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி லாங் வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அறுவடை இருக்கும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரி சீனவரிக்காய் இருக்குது. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா கோவக்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். இன்னுமே கோவக்காய் கிடக்குது. தினம் கோவக்காய் சட்னி எங்கள் வீட்டில் வச்சாலும் கோவக்காய் மட்டும் காலியாக மாட்டேங்குது. இப்போதைக்கு கத்தரிக்காய், வெண்டைக்காய், கோவக்காய், சீனவரைக்காய் செழிக்க வந்துட்டுருக்குங்க. இனிதான் மற்றதெல்லாம் வரும். சரி, அந்த வீடியோ போட போகிறேங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இங்கே பாருங்க, நெய் கத்திரிக்காய். ஓகே, அந்த வீடியோவையும் பாருங்கள். ஓகேங்களா? பாய்.